இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, ஒரு வழியா வந்துட்டு நம்ம கௌதமுக்கு விடுதலை கிடைச்சிருச்சுங்க. ஆனா இருந்தாலும் இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு உண்டுலன்னு ஆக்க போறேன்னு நம்ம கௌதமோட முன்கோவம் இப்ப வரைக்கும் ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆதகமா இருக்குங்க. கண்டிப்பா வரப்போற ஹியரிங்ல இந்த கோர்ட்ல இருக்கிற மாதிரி நம்ம எஸ்எஸ்கேவை எப்படியாச்சும் வந்துட்டு கையும் காலமா நிப்பாட்டணும். ஏன்னா நான் தப்பே பண்ணாம என்ன ஜெயிலுக்குள்ள வந்துட்டு இந்த எஸ்எஸ்கேவும் இந்த தக்ஷசினையும் திட்டம் போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. சொந்த தம்பி முன்னாடியே நான் அவமானப்படுத்திட்டேங்க அப்படின்னு அவ்வளோ ஒரு கோவத்தில் நம்ம இலக்கியாவும் நம்ம கௌதமா அடுத்தபடியாக அந்த எஸ்எஸ்கே பண்ணிட்டு இருக்கிற எல்லா ஃப்ராட் வேலையுமே வந்துட்டு இப்போ வெளியே கொண்டு வர போகிறாங்க. ஏன்னா அந்த எஸ்எஸ்கே வந்துட்டு அன்கண்டிஷனாக ப்ராஜெக்ட்லலாம் வந்துட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு இருக்கிறது, ஒரு அப்பாவியான லைஃப்பில் வந்துட்டு இந்த நாகோட குடும்பத்தை வச்சு பிளாக்மெயில் பண்ணி பல பேரோட வாழ்க்கையை வந்துட்டு கெடுத்திருக்கான் அப்படின்ற உண்மையும் வந்துட்டு அடுத்தபடியாக இந்த எஸ்எஸ்கேவோட மொத்த உண்மையுமே வந்துட்டு வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஏன்னா இந்த எஸ்எஸ்கே இருந்துக்கிட்டு எப்படியாச்சும் நம்ம அஞ்சலி கிட்ட இருக்கிற இந்த ஒரு சுயரூபத்தை வந்துட்டு கொண்டு வரணும்னு தாங்க அஞ்சலியும் இந்த கார்த்திகை அவங்க பக்கம் கூட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம கௌதம் கிட்ட இருக்கிற சொத்து பத்து அந்த ஆஃபீஸில் ஷேர் அது எல்லாமே வந்துட்டு கார்த்திக்கும் கொஞ்சம் சேர்ந்து வரும், கார்த்திக்கும் வரும். அதனால் இந்த கார்த்திக் மூலிமா இந்த அஞ்சலி மூலிமா இவங்களை வச்சு ஏமாற்றி கௌதம் கிட்ட ஒன்றுமே இல்லாத மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவங்களை அடித்து விரட்டிடலாம் அப்படின்னு ஒரு சுயரூபத்தினால தாங்க இந்த அஞ்சலியும் கார்த்திக்கும் இந்த எஸ்எஸ்கேவோட வீட்லேயே வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதாகணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சு தான் அவனுங்க. எவ்வளோதான் இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு நல்ல மாதிரி நடிச்சுட்டு எல்லா கேஸுமே வந்துட்டு சுக்குநூறாக உடைச்சு அதுக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லைன்னு வெளியே வந்தாலும் கண்டிப்பாக வந்துட்டு பல நாள் திருட ஒரு நாள் வெளி வருவாங்க. என்னதான் வந்துட்டு இவன் இப்போ இந்த ஒரு இயரிங்கில் கூட நம்ம நாகுவோட குடும்பத்தை வச்சு தாங்க வெளி வந்தான், எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு. ஆனால் நம்ம நாகு வந்துட்டு அவசரப்படாமல் ஒரு உண்மையை மட்டும் சொல்லியிருந்தவன் கண்டிப்பாக முட்டிக்கு முட்டி இந்த எஸ்எஸ்கே ஜெயிலுக்குள்ளே உட்காந்துட்டு இருப்பான் களியை தின்னுட்டு. ஏன்னா எனக்கு குடும்பம் முக்கியம் கிடையாது, குடும்பம் வந்துட்டு நான் எப்படி அவனை காப்பாற்றுவேன், ஒரு நல்ல பேர் வந்துட்டு எனக்கு வராது, 100 குற்றவாளி வெளியே தப்பிக்கல ஆனால் ஒரு நிரபராதி வெளியே தப்பிக்கக்கூடாது. இப்போ வரைக்கும் இந்த கௌதம் சார் தப்பே பண்ணல, ஆனால் தண்டனை அனுபவிச்சாங்க. தப்பு பண்ண பாவி இவன் எஸ்எஸ்கே, அவன் தைரியமாக வெளியே சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு அந்த ஒரு ஆதாயத்தில் எல்லா உண்மையுமே கொட்டி தீர்த்துட்டு இருந்தா கண்டிப்பாக நம்ம கௌதமோட வாழ்க்கையும் மாறி இருக்கும். நம்ம இலக்கிய நினச்ச மாதிரி இந்த எஸ்எஸ்கேவோட நிலைமையும் மாறி இருக்குங்க. ஏன்னா இந்த எஸ்எஸ்கே இருந்துக்கிட்டு அடுத்தபடியே அடிமேல் அடி நம்ம இலக்கியாவும் நம்ம கௌதமும் ஒரே தவளை உட்கார வைக்கணும்னு அவ்வளோ பிடிவாதமாக இருக்காங்க. ஆனால் அதுக்கு வந்துட்டு ஒரு செகண்ட் கூட நம்ம இலக்கிய வாய்ப்பே கொடுக்க போகிறதில்ல. ஏன்னா இந்த எஸ்எஸ்கேவோட சுயரூபம் என்னன்னு படிப்படியாக நம்ம இலக்கியாவுக்கு தெரிஞ்சிருச்சுங்க. இதுக்கு மேலே நீ என்ன தான் பண்ணாலும் கண்டிப்பாக வந்துட்டு எங்களை நெருங்க முடியாதுன்னு ஒரு கட்டத்தில் நம்ம இலக்கியாவும் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதே பக்கம் நம்ம கார்த்திக் வந்துட்டு எதுக்கு இப்போ வரைக்கும் இந்த எஸ்எஸ்கேவை நம்பிட்டு இருக்கான் அப்படின்னு தாங்க புரியல. ஏன்னா இந்த பாம்பு கூட பால் ஊற்றுங்களான்னு ஒரு சில நேரத்தில் கொத்திரும் அப்படின்றதுக்கு முழு காரணம் இந்த எஸ்எஸ்கே தாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இலக்கிய நேயர்களுக்கு மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.